கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற நம் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்துக்குள்ள வழிநடத்துவராக. வந்திருக்கிறவங்க எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்வாராக. வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவருடைய ஆவியானவர் கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆகவே இந்த வேளையில ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நம்ம சேர்ந்து நம்ம பாடுவோம். எல்லாருமே சேர்ந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி நம்ம பாடி தேவனை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவர் நம்ம மத்தியத்துல இறங்கி வந்து நம்மை அபிஷேகித்து ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் புத்தகத்தில் இல்ல, எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சொல்லுங்க. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. சொல்லுங்க எல்லாருமாய். ஆமாண்டவரே, இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லாரும் சொல்லுவோம். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆக ஜெபிக்க வந்திருக்கிற நாம, ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நம்ம மத்தியத்துல ஆண்டவருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசித்து நம்ம எல்லாருமாய் ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் ஜெபத்தை கூட கருத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளை ஆண்டவரே, இந்த மே மாதம் 4வது வாரத்திற்கு நம்ம எல்லாரையும் அவருடைய சமூகத்திற்கு அழைத்து வந்தாரே, அதுக்காக நம்ம நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் கோடி கோடி நன்றி. எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை உடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு சுவாமி, எங்க 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறமைக்காக நன்றி. எங்கள் பாவங்களை மன்னிக்கிறமைக்காக நன்றி. எங்கள் சாபங்களை நீக்குகிறமைக்காக நன்றி. எங்கள் பலவீன நோய் நொடியிலிருந்து எங்களை விடுவிக்கிறமைக்காக உமக்கு கொடா கொடி நன்றி. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே, இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் இருந்து எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.
வாங்க நாம் எல்லாருமா சேர்ந்து தெரிந்த பாடலோடு கூட தேவனை நாம் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் எவ்வளவு ஜரம் இருந்தாலும், வீக்னஸ் இருந்தாலும், நமக்கு சோர்வுகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு ஏறு தாழ்வுகள், எவ்வளவு மனபாரங்கள் எதுவும் இருந்தாலும் இவரே எங்க கிருபை என்னோடு கூட இருக்கிறதப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இதனாலே ஆவியானவரே இப்ப வாருங்க, எங்க மத்தியில வாருங்க, எங்க குடும்ப மத்தியில வாங்க, அப்பா உங்க சமூகத்துல வாருங்க என்று கூவி அழைத்த நாம் ஆண்ட சமூகத்துல உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். ஏன்னா இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீரா இருக்கிறபடியால உண்மையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லிட்டு உங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடல் 63 சாங் நம்பர் 63. நன்றி தகப்பனே, நன்றி. பிள்ளைகளிட்ட உதவி, பெற்றோர்கிட்ட உதவி, மற்றவர்களுக்கு உதவி கிடைக்காமல் போனாலும் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசையும் உதவியும் வரும். விசுவாசத்தோடு பாடலாம். கர்த்தர் நாமத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். கால்கள் தள்ளாட விட மாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டான். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டான். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சொல்லலாமா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார் நம்மை. பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். சொல்லலாமா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். என் உதவி என் தேவனிடமிருந்து வருகிறது. ஆமென். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி எம்மை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் நமது ஆத்துமாவை அனுதினம் தேற்றுகிறார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். சொல்லலாமா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், நான் திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், நாம் திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார் நம்மை. இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சங்கீதம் 121 பாத்தீங்கன்னா இந்த அனைத்து வார்த்தைகளும் அந்த 8 வசனங்கள்ல அடங்கி இருக்கும். என்னென்ன வசனம்? கால்கள் தடவிட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். ஏன் இதெல்லாம் நமக்கு இருக்குதுன்னா, இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தெடுத்திருந்து எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஏன்னா அவர் தான் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கிறார். அவர் தான் சொல்றாரு, கர்த்தர் உன்னை காக்கிறார், உனக்கு நிழலா இருக்கிறாரு, நீ போகும்போதும் வரும்போதும் காக்கிறார் என்று சொல்லி இப்பேற்பட்ட தேவனை நாம் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை கிருபையாய் காத்துக் கொள்வார். ஆகவே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்படியே துதிக்கலாமா? எல்லாருமா ஒரு நிமிஷம் துதிங்க. தேங்க்யூ லார்ட், நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கின்ற தேவனே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், எல்லா ஆபத்து விபத்துல இருந்து காப்பாற்றுகிறாரு அந்த தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க, உங்க வாயால ஏறிடுங்க. தேங்க்யூ லார்ட். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபையாய் ஆசீர்வதித்து இருக்கிறாரு. எவ்வளவு சூழ்நிலைகள் பாதம் கல்லில் இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்கிறாரு. வாகனங்களில் போகும்போது குடும்பம் முழுவதுமாய் பாதுகாத்துக் கொள்கிறாரு. அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை அப்பா, உங்களுடைய கண்கள் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் நீர் வைத்திருக்கிறமைக்காக உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி 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 நன்றி. தொடர்ந்து நேரம் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் தேவனை துதிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க துதிக்கும் போது கர்த்தர் உங்க வாயை தூய்மைப்படுத்துவார், உங்க மனசை தூய்மைப்படுத்துவார், உங்க மனதிற்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். ஏதோ வீணானது பேசிக் கொண்டிருக்கிறதுனால, வீணானது நம்ம சிந்திச்சு இருக்கிறதுனால இன்னும் மனநோய் தான். ஆகவே கிடைக்கிற நேரங்கள்னா எனக்கு இந்த நோவு இருக்குது, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த துன்பம் இருக்குது, அதனால உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த கண்ணீர் இருக்குது, அதனால உமக்கு ஸ்தோத்திரன்னு அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாலே போதுமா, கிருபை பெருகும். ஆகவே இந்த வேளையில ஒவ்வொரு நாளும் நம்ம பிளெஸிங் வட பாக்குறோம். ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்க. இன்னைக்கு பாருங்க சங்கீதம் 54:7 எடுத்துக்கங்க. தேங்க்யூ லார்ட். இங்கிலீஷ்ல 7, தமிழ் 6. எடுத்து படிங்கம்மா. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. எஸ், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. சங்கீதம் 54:6. கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது எனக்கு மிகவும் நலமானது என்று சொல்லுகிறது. ஆக இந்த வேளையிலே அந்த சமூகத்துல ஒவ்வொரு கருத்துக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம் ஜெபங்களை கேட்கிறவர், நம் விண்ணப்பத்தை கேட்கிறவர். யாரிடத்துல போய் என் விண்ணப்பத்தை சொல்லுவேன், யாரிடத்துல என் கண்ணீரை ஒப்புவிக்குவேன்? இல்ல, இந்த நாளில நம் ஜெபத்தை கேட்கிறவர் நம்மத்தில் இருக்கிறபடியால அவர்கிட்ட சொல்லலாம். அவர் சகலத்தையும் கேட்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. முதலாவதாக ஆண்டு சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு ஒரு கிவ் தேங்க்ஸ் பண்ண போகிறோம். சகோதரர் ராபர்ட் தெரியலீங்களா, ராபர்ட் காஞ்சனா, அவங்க மூத்த மகளாகிய வெரோனிகா, அந்த மகளுக்கு முதல் பிரசவம் இன்னைக்கு தான் பாய் பேபி பிறந்திருக்கிறதா. கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? நன்றி 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 நன்றி. நீண்ட நாள் நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தந்து இன்னைக்கு அந்த அவங்க கணவன் பேர் ரிச்சர்ட், அந்த மகள் பேர் வெரோனிகா, மகள் ராபர்ட் பிரதருடைய மகள் ராபர்ட் காஞ்சனா அவங்க மகள், அவங்களுக்கு இன்னைக்கு பாய் பேபி பிறந்திருக்குது. அவங்க சம்பந்தி தமிழ் செல்வி. ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான குழந்தை இந்த நாளில கொடுத்த தேவனுக்கு நம்ம நன்றிகளை எடுக்க போகிறோம். அதே போல துளசி இந்த ஒரு சகோதரிக்காக நம்ம ஜம்ப் பண்ண இல்லையாமா, அவங்க வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு ஐசியூ வார்டுல இருந்தாங்களே, கர்த்தருடைய கிருபை அந்த ஐசியூ வார்டுல இருந்து நார்மல் வார்டுக்கு வந்து நார்மல் வார்டுல இருந்து வீடுக்கும் திரும்பி இருக்கிறார்களா. அது நம்ம மேரியம்மா அவங்களுடைய மணி பிரதருடைய குடும்பத்தினர். ஆகவே கர்த்தர் தாமே அந்த மக்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் பூர்ண பலத்தை அந்த மகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மகளிர்களுக்காக இன்னைக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ற இந்த 2 பிள்ளைகளுக்காக நம்ம கரங்களை உயர்த்தி ஜம்ப் பண்ணலாமா? கர்த்தாவே உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம்.
மகள் வெரோனிகாவுக்கு என் கர்த்தர் ஆண்டவரே முதல் பிரசவமாக ஆண்டவரே இந்த தாயும் பிள்ளையுமாய் வேறாக்கின என் தேவனுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, பிரசவத்தை உண்டு பண்ணின நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி இன்று அந்த நாளை முன்குறித்து வைத்திருக்கிறீரே. மே மாதம் 22ஆம் தேதி என்று சொல்லி மகளுக்கு நீர் முன்குறித்து வச்சிருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கொடுத்த ஆண் பிள்ளைக்காக நன்றி. அந்த குடும்பங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. இப்போது பூர்ண பலத்தினாலே மகளை நிரப்புங்க ஆண்டவரே. அதே போல சகோதரி துளசிக்காக ஸ்தோத்திரம். அந்த மகளை தன் பிள்ளைகளோடு கூட கொண்டு வந்து சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி. பயங்கரமான சிச்சுவேஷன் எல்லாம் நீ மாற்றி தகப்பனே மகளை நீ வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இவர்களை போல தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆண்டவரே வீடு திரும்பி இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். முக்கியமாக இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால நிறைய பேருக்கு பிளட் டெஸ்ட் இருக்கும், அது ரிசல்ட் இருக்கும், ஆபரேஷன் தியேட்டருக்கு போவாங்க, ஆபரேஷன் நடந்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட எல்லா பிள்ளைகளும் இந்த பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, நீரே மன இறக்கம் உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் தயவும் உள்ளவர் தெய்வமே, இந்த பிள்ளைகள் மேல நாம் மன இறங்கி ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அடுத்ததாக இங்கு லவிதா என்ற ஒரு சகோதரி வந்து ஸ்கின் அலர்ஜியில் இருக்கிறாங்களா, அந்த சகோதரிக்காக நம்ம ஜாம் பண்ண போகிறோம். கர்த்தத்தாமே இந்த பிள்ளைகளுடைய ஸ்கின் அலர்ஜி, அதே போல ஒரு சகோதரி டார்த்தி அவங்களுக்கு கூட ஸ்கின் அலர்ஜி இருக்கிறது, அவங்களுக்காக நம்ம ஜாம் பண்ணலாம். அதே போல சிம்ரன் என்ற மகள் அவங்களுக்கு கூட இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்குது. கர்த்தத்தாமே இந்த ஸ்கின் அலர்ஜியிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கணும். அதே போல டார்த்தி அந்த மகளுக்கு கூட உடல் முழுதும் அந்த ஸ்கின் அலர்ஜி கர்த்தர் மாற்றணும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த ஸ்கின் அலர்ஜினால பாதிக்கப்படுகிற எல்லா பிள்ளைகள் ரத்தங்களை நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. அந்த ரத்தத்தில என்ன கெடுதல் இருக்கிறதோ அந்த கெடுதல் எல்லாம் மாற்றி போட்டு நீரே ஆண்டவரே கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது போல ஆண்டவரே யாருக்கெல்லாம் ஸ்கின் அலர்ஜி ஆயிருக்கிறதோ அந்த ஸ்கின் அலர்ஜிலிருந்து மாற்றுங்க. இதனால நிறைய பேர் கை கால் வீக்கங்கள், மூச்சு வீக்கங்கள், இதெல்லாம் மாற்றுங்க தகப்பனே. அந்த வீக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே. முட்டி நோய்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெசியமாக்கு இருக்கிற முட்டி நோய் ஆண்டவரே, இந்த கால்கள் எடுத்து வைக்க முடியாது இருக்கிறது தொடுங்க ஆண்டவரே. அதே போல மூச்சு நோவும் ஆண்டவரே நடக்க முடியாது இருக்கிற ஆண்டவரே பலத்தை கொடுத்து கொண்டு வந்திருக்கிற தச்சம்மாவை கருத்துல கொடுக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுக பலத்தை நீங்க தருவதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்க மத்தியில் இருக்கிறதான மேரியம்மாக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்கிற கோல்டு ஆண்டவரே ஃபீவர் எல்லாவற்றையும் மாற்றுங்க தகப்பனே. பரிபூர்ண விடுதலையும் சுகத்தை கொடுப்பீராக ராஜா. அதே போல சகோதரி ஜெயந்தி அவங்களுக்கு கால் ஆபரேஷன் ஆயிருக்கிறது, அது பரிபூர்ண விடுதலை. அவங்க சீக்கிரமா ரீகவர் ஆகணும் ஆண்டவரே. தன் கால்களில நடக்கணும் ஆண்டவரே. நடந்து வேலைகளுக்கு செல்லணும் ஆண்டவரே. மகள் உள்ளத்திற்கிற பயங்களை அகற்றுங்க ஆண்டவரே. தைரியத்தை தாங்க ஆண்டவரே. சகோதரி ஜெயந்தியை இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் தொடுவதற்காக உமக்கு நன்றி. அவங்க சகோதரி ஷைலாவின் கண்ணீரை துடைப்பதற்காக உமக்கு நன்றி. பயங்களை அகற்றி போடுங்க ஆண்டவரே. விசுவாசத்தை அந்த பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. என் தேவன் தொடுவார், அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி என் கர்த்தர் இப்பொழுது அந்த மகள் படுத்துக் கொண்டிருந்தாலும் சரி, அமர்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே ஆபரேஷன் ஆயிருக்கிற அந்த கால்களை தொடுங்க தகப்பனே. ஒரு நல்ல ரீகவரி கொடுப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இது போல கால் வலி, கை வலி, இடுப்பு வலி, வயிறு வலி என்று சொல்லி தவிக்கிற எல்லா பிள்ளைகள் பாகங்களை இயேசுவின் நாமத்தினாலே தொடுங்க தகப்பனே. ஒரு சின்ன தலைநோவு, ஒரு சின்ன பல்வலி ஆண்டவரே, ஒரு சின்ன பலவீனங்கள் ஆண்டவரே தாங்க முடியாது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பலவீனங்களை என் கர்த்தர் தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசுவின் ரத்தம் அந்த பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. என் இயேசுவின் ரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்படுவதாக ராஜா. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் உண்டாக விடுதலை உண்டே. அந்த விடுதலை ஒவ்வொரு
பிள்ளைகள் மத்தியிலும் குடும்பத்திலும் என் கர்த்தர் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி. நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. எல்லா வியாதியஸ்தர் பிள்ளைகள் மேலும் என் கர்த்தருடைய கரம் இருக்க போவதற்காக உமக்கு நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் மகிமையிருந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். இதே போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியக்கார பிள்ளைகளுக்கு கூட நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்குதம்மா. ஆனாலும் அவர்களுக்கு ஒரே ஒரு தஞ்சம், என் ஆண்டவர் சகலத்தையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி. ஆகவே அந்த தஞ்சம் நாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்படியா இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் நம்ம திரிக்கிற ஜெயமா கூட சொல்லுவாங்க, நான் யாருக்காவது ஜெபத்துக்கு வர சொல்லுவேன், யாருக்காவது நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி. இப்படியான ஒரு சின்ன சின்ன ஊழியங்கள் நிமித்தம் கூட கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்கிறார். அப்ப ஜெபம் பண்ணாமா? ஆண்டவரே எல்லா ஊழியக்காரையும் அவங்க குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே என்று சொல்லி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கம்மா. நன்றி 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 நன்றி. எஸ் எஸ் ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஆமென் 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 ஆமென். கர்த்தாவே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, ஒவ்வொரு பிள்ளைக்கு மேலும் உங்கள் ஆவியை ஊற்றி பலவீனங்களை மாற்றுங்க, நோய்களை மாற்றுங்க. கர்த்தாவே நீரே அந்த பிள்ளைகளை விசுவாசத்தின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அவங்க வீட்டில் இருக்கிற மனைவிமார்களை தொடுங்க, வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளை தொடுங்க, வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளை தொடுங்க. ஆண்டவரே அப்பா வயதுக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாங்க, திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. இந்த ஊழியக்கார பிள்ளைகள் குடும்பங்களின் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். என் கர்த்தர் நீங்க செய்வீங்க. உண்மையே நம்பி இருக்கிற குடும்பங்களுக்கு என் தேவன் தஞ்சமா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு மூலமாக எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் உங்க குடும்பங்களையும் இந்த கருத்துல ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கடைசியாக நம் தேசத்துக்காக மிகவும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். தேசங்களுக்காக நாம இந்த தேசத்துல நாம குடியிருக்கிற இடங்களில நாம் சமாதானமா இருக்கணும்னு நம்ம என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணுமா? ஆகவே ஆண்டவரே நாங்கள் குடியிருக்கிற எங்கள் தேசத்தையும், நாங்கள் குடியிருக்கிற எங்கள் ஸ்ட்ரீட்டையும், எங்கள் தேசத்தை ஆளுகிற எல்லா சிஎம் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், அது குடியிருக்கிற எல்லா மினிஸ்டர்களையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிற எல்லாருக்கும் போதுமான ஞானத்தை தான். நம்ம வந்து கோல்டன் டேஸ்ல பார்க்கும் போது எல்லாம் இந்த சிஎம் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், அவங்க கூடுங்கள்லாம் தீர்க்கதரிசிங்க இருப்பாங்களாம். அவங்க வந்து தீர்க்கதரிசி அவங்களை வழிநடத்துவாங்களாம். இது போற வழி தப்பு, இந்த தேசத்தை நீ ஆழ போகிற, நீ வீரம், நீ வந்து அந்த தேசத்தின் மேல ஒரு ராஜ்யம் பண்ண போற, அதுல இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் ஆலோசனை வந்து தீர்க்கதரிசிங்க சொல்லுவாங்களாம். எலியாவை போல, எலிசாவை போல அப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களா. அது போல அந்த நாட்கள்ல தாவீது ராஜா, யோசேப்பு ராஜா அவங்களும் அந்த தேசத்தை நடத்தினாங்களா. அது போல ஆண்டவரே எங்க தேசத்தை யார் நடத்தினாலும் சரி ஆண்டவரே உங்க ஆலோசனைப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணாமா? கரங்களை உயர்த்துங்க எல்லாருமா, உங்க கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே எங்க தேசத்தின் மேல உங்க கரத்தை வையுங்க ராஜா. எங்க தேசத்தை யார் ஆண்டாலும் சரி ஆண்டவரே நீங்க ஆலோசிக்கணும் ஆண்டவரே, உங்க ஆலோசனைப்படி நடக்கணும் ஆண்டவரே. நீங்க டீச் பண்ற மாதிரி எங்க தேசத்தை நடத்தணும், நீங்க சஜஷன் கொடுக்கிற மாதிரி எங்க தேசத்தை நடத்தணும் ஆண்டவரே. அப்படியா என் கத்தை செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. நல்ல காரியங்களை எங்க தேசத்துக்கு நடக்கட்டும், நிறைய ஏழப்பட்டவங்களுக்கு நல்லது நடக்கட்டும், விடவங்களுக்கு போய் சேரட்டும், அனாதி பிள்ளைகளுக்கு போய் சேரட்டும், ஏழை எளிய மக்களுக்கு நல்லது சேரட்டும். இப்படியான காரியங்களை எங்க சிஎம் வழியாக, எங்க பிரைம் மினிஸ்டர் வழியாக எங்க தேசத்துக்கு நீ நல்லதையே நீங்க செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீரே இந்த கிருபையாய் ஒவ்வொரு பெரியோர்கள் வழியாக நன்மை செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் தேசத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் மகிமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நம் கர்த்தர் மாறாதவர், நம் தேசத்தை நிச்சயமாய் ஆளுகை செய்வார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், அவர்கிட்ட நாம் விண்ணப்பத்தை வைக்கும் போது அவர் சொல்லாகும், அவர் கட்டளை இருக்கும். ஆகவே இந்த ஜெப வேத வசனம் கேட்பதற்கு முன்பாக இன்னொரு பாடல் சொல்கிறது, உன்னாமம் உயரணுமே, உங்க அரசு வரணுமே, அது உங்க சித்தத்தின்படி நீங்க நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் பாடல் புஸ்தகத்திலே 174வது பாடல், சாங் நம்பர் 174. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. உன்னாமம் உயரணுமே,
உங்க அரசு வரணுமே, உங்க சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறணுமே, அப்பா பிதாவே அப்பா பிதாவே என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுடைய சமூகத்துக்கும் அவர் வார்த்தைகளுக்கும் நாம் செவி கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி, நன்றி. அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா, ஆமென். அப்பா பிதாவே அப்பா உன் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. சொல்லலாமா? உம் நாமம் உயரணுமே, உயரணும் ஆண்டவரே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா, பிதாவே ஆமென். அப்பா பிதாவே அப்பா அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எமக்கு தாருமையா. சொல்லுங்க. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாரும் ஐயா, எனக்கு தாருமையா. பிறர் குற்றம் மன்னித்தும் ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே, குறைகளை மன்னியுமே. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாருமையா, விடுதலை தாருமையா. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம், என்றென்றும் உமக்கே சொந்தம். சொல்லலாமா? அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா. உங்க நாமம் உயரணுமே, உங்க அரசு வரணுமே, உங்க விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா, அப்பா பிதாவே அப்பா. கண்கள் மூடுவோம். எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவே, அருமையான இந்த நாளுக்காக நாளைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நாங்க நன்றிகளை எடுத்தும் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்தும் ஜெப விண்ணப்பங்களை எடுத்தும் இப்பொழுது நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் வார்த்தை, நாங்கள் பரலோகத்துக்கு செல்லும் வார்த்தை உம்மிடத்தில் தான் உண்டு. ஆண்டவரே, அந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க, எல்லா குடும்ப தேவைகளையும் சந்திங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்லவர்களாக மாற்றுங்க. தகப்பனே, என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. பேசுகிற ஆண்டவரே ஊழியக்காரரை மறைத்து அவரோடும் எங்களோடும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை என் கர்த்தர் வார்த்தை வழியாக சந்தித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுத்து நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் அற்புத நாமத்தினால விடுதலை கொடுக்கிற நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
Thank you. God bless you all. தேவ வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் நம்மோடு கூட பேசட்டும். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம் செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய கருத்துல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த நாள் முழுவதும் நம்மை அற்புதமாய் வழிநடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட இந்த உலகம் எதிர்பார்க்கிற விசேஷித்த ஒரு காரியம் என்ன? எல்லாருக்கும் மிக அவசியமாய் தேவையான ஒரு ஒன்று. தாயிலிருந்து, தகப்பனிலிருந்து, தாத்தாலிருந்து, பாட்டிலிருந்து, கணவன், மனைவி, சின்ன பிள்ளைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் மிக விசேஷமான காரியம், தேவையானது ஒன்று. அது ஒண்ணு இருந்தா கட்டாயமாய் எல்லாருக்கும் நல்ல ஒரு இருதயம் இருக்கும். நல்ல ஒரு இருதயத்தை ஆண்டவர் தருவார். அது என்ன அப்படின்னு சொன்னா அது அன்பு. அல்லேலூயா. என்னது? அன்பு. அன்பு ஒன்று நமக்கு இருந்தா எந்த இடத்திலும் குறையே இருக்காது. ஆகவேதான் இன்றைக்கு செய்தியில ஒரு விசேஷத்தை செய்தி நம்ம பார்க்க போறோம். இயேசுவில் அன்பாய் இருங்கள். அல்லேலூயா. இயேசு நம்மில் அன்பாய் இருப்பார். என்ன சொல்லுங்க? இயேசுவில் அன்பாய் இருங்கள். இயேசு நம்மில் அன்பாய் இருப்பார். நாம எந்த அளவுக்கு அவருடைய கட்டளையை கடைபிடித்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிப்பார். இந்த அன்போடுதான் நீங்களும் மற்றவர்களோடு கூட இருங்கள் என்று சொல்லி இன்னைக்கு இந்த விசேஷித்த செய்தியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவில் அன்பாய் இருங்கள், அவர் உங்களிலே அன்பாய் இருப்பார். மற்றவர்களை அன்பாய் நேசிங்கள், மற்றவர்களும் உங்களை அன்பாய் நேசிக்கும்படி ஆண்டவர் செய்வார். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம். வாங்க, யோவான் 14ஆம் அதிகாரத்துல அங்கே 4 வசனம், அதாவது 21, 22, 23, 24, 25 5 வசனம். இத நிறுத்தி நிதானமா ஒருத்தர் ஒரு வசனம் படிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 21 25 முடிய இருக்கிற வேத வசனங்கள் அன்றைக்கு சீடர்களுக்கும் மற்ற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு இங்க வந்திருக்கிற இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற விசேஷித்த காரியம். இதை நாம கடைபிடித்தோம் என்று சொன்னால், அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்தால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளே எனக்குள்ளே நிரந்தரமாயிருக்கும். அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 21, 2, 3, 4, 5 அப்படியே ஒரு வசனம் படிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பார். நான் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்ன வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமென். அடுத்து இஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றார். இயேசு அவனுக்கு பிரத்தியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவனுக்கு என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நான் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல்
என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்புறம் ஆக ஆண்டவர் சொல்லுகிற விசேஷித்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, யோவான் 14ஆம் அதிகாரத்துல 23வது வசனம். இதான் மிக மிக முக்கியமான ஒரு வசனம். 23வது வசனம் கீழே இருக்குது பாருங்க. என்ன சொல்றாங்க? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அன்றைக்கு அந்த சீடர்களுக்கு, இன்றைக்கு இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும், இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், ஒருவன் என்னை நேசிக்கிறேன், பிதாவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நான் அன்பு செய்கிறேன் என்று ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவன் என் வசனத்தை கைக்கொள்ள கடவன். அவ்வளவுதான். அல்லேலூயா. இதான் முக்கிய அன்பானவர்களே. நான் கடவுளை நேசிக்கிறேன், கோயிலுக்கு போறேன், உபவாசம் இருக்கிறேன், காலையில போறேன், சாயங்காலம் போறேன், வருஷத்துக்கு 365 நாள நான் மறக்கிறதே இல்லை, ஆலயத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றவங்க உண்டு. ரொம்ப நல்லது. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர், ஒருவன் என்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார், ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொன்னார், உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பைபிளை படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஜெபம் பண்றேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்றேன், உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்றேன், கண்ணீரோடு கூட ஜெபம் பண்றேன், பாரத்தோடு ஜெபம் பண்றேன், இந்திய தேசத்திற்காக ஜெபம் பண்றேன், இந்திய தேசத்தில் இருக்கிற 147 கோடி ஜனங்களுக்காக, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், எல்லா பாஷைக்காருக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன வேணுமானா நம்ம சொல்லலாம். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவன் என்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால், நான் ஆலயத்துக்கு வருகிறேன், இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ காரியங்களை நீ சொன்னாலும், என் வார்த்தைகளை நீ கடைபிடிக்காமற் போனால், என் வார்த்தையின்படி நீ நடக்காமற் போனால், என் வார்த்தையின்படி நீ வாழாமல் போனால், என் வார்த்தையின்படி நீ மற்றவங்களை நேசிக்காம போனால், என் வார்த்தையின்படி மற்றவங்களை நீ மன்னிக்காம போனா, என் வார்த்தையின்படி மற்றவங்களை நீ ஏற்றுக்கொள்ளாமற் போனால், நீ எனக்கு சீடனே கிடையாது. ஒருவன் என்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார், என் வார்த்தைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் அந்த 25வது வசனம் பாருங்க என்ன சொல்றது. அடுத்தல 25வது வசனம் என்ன சொல்றாங்க, நான் உங்களுடனே தங்கி இருக்கையில், நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன், இவைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தேன் இல்லையா மகனே. அல்லேலூயா. என்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறவர், அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறவர், என்னை மறக்காமல் இருக்கிறேன் என்று சொல்கிறவர், அனுதினமும் உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை பாடுற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறதெல்லாம் உண்மைதான், சரிதான். இவைகளெல்லாம் செய்கிற மகனே, என்னை நேசிக்கிற நீ, என்னை அன்பு செய்கிற நீ, என் வசனத்தை நீ கை கொண்டு நடப்பாய் என்று சொன்னால், உண்மையாகவே நீர் எனக்கு சீடனாயிருப்பாய். ஆண்டவர் நம்மை நேசிப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? அதே யோவான் 3 வாங்க, 3ஆம் அதிகாரம் வாங்க. அங்க 3 வசனத்தை நம்ம படிக்கலாம். ஏற்கனவே நிறைய முறை இதை நம்ம படிச்சிருக்கிறோம். ஏன் மறுபடியும் இதை சொல்றாருன்னா, இதே வேதம் தான், இதே வார்த்தைகள் தான் மறுபடியுமாய் படித்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு இந்த அவருடைய அன்பை, அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டிய அந்த உறுதியை மறுபடியுமாய் சொல்றார். 16வது வசனம் 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் ஒருத்தர் படிங்க, 17, 18 ஒருத்தர் படிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளிய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நாம் இயேசுவில் அன்பா இருந்தால் இயேசு நம்மில அன்பா இருப்பார். அதான் அடையாளங்க. பிதாவாகிய தேவனுக்குள் இருந்த அந்த அன்பு பாருங்க. என் மகனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போக கூடாது, அவர்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன். இதற்காகவே என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி உங்க எல்லாரையும் நான் நேசிக்கிறேன்,
உங்க எல்லாரையும் நான் அன்பு செய்கிறேன், இந்த அன்பிலே நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதான் பிதாவினுடைய நோக்கம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வசனம் என்று சொல்றோம் இல்லையா, God loves you அப்படின்னு சொல்றோம். எப்படி? God loves you, Jesus came to show it அப்படி. அதாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதை வெளிப்படுத்தி காட்டவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். இங்க பாருங்க, இங்க வசனம், இந்த 3வது வசனத்துல தேவன் எவ்வளவாய் நம்ம மேல நேசிக்கிறார், அன்பு செய்கிறார் என்பதை இங்க வெளிப்படுத்தினார். அதனால இப்ப அடுத்த வசனம் பாருங்க, 17வது வசனம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இயேசு என்ன சொல்கிறார்? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக, அதாவது தண்டனைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலக ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கம் பிதாவாகிய தேவன் சொல்றார், நான் இந்த உலகத்தில் அனுப்பினேன், தப்பு செஞ்சவங்களெல்லாம் உடனே தண்டிச்சுடு, பொய் பேசினவங்களெல்லாம் உடனே தண்டிச்சுடு, என்னை நேசிக்காதவங்களெல்லாம் தண்டிச்சுடு, தாய் தகப்பனை மதிக்காதவங்களை தண்டிச்சுடு, பெரியவங்களை மதிக்காதவங்களை தண்டிச்சுடு, கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ளாதவங்களை தண்டிச்சுடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு வரல. அல்லேலூயா. இயேசுவின் வழியாக ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கவும் காப்பாற்றவும் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிறார். ஆமென் பாருங்களே. ஆக அடுத்த வசனம் பாருங்க, என்ன சொல்லுது? அவரை விசுவாசிக்கிறவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆமா, அவனுக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறான், அவருடைய வார்த்தையை கவனிக்கிறான், அவருடைய வார்த்தையின்படி மற்றவங்களை நேசிக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி மற்றவங்களை மதிக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி மற்றவங்களை மன்னிக்கிறாரு, மறக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கடைபிடித்து நடக்கிறதுனால அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்காமற் போனார்களோ, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இருக்காதபடினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டான். ஆமென். நரக தண்டனைக்கு அவனை ரெடியா வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்படின்னா பாருங்க, நரக தண்டனை வேணுமா, ரட்சிப்பு வேணுமா? தேவனுடைய இரக்கம் வேணுமா, தண்டனை வேணுமா? ஆக்கினை அப்படின்னு சொன்னா தண்டனை தான். தண்டனைக்கு அவனை தீர்ப்பிட்டு வச்சிருக்கிறார். ஏன்னா எவ்வளவோ சொல்லியும் கேட்கவே இல்லை, மனம் திரும்புறதே இல்லை, நேசிக்கிறதே இல்லை, அன்பு செய்யறதே இல்லை, கோயில் பக்கமே திரும்புறதே இல்லை, பைபிளை தொடுறதே இல்லை, ஜெபம் பண்றதே இல்லை, ஆண்டவரை பார்க்கறதே இல்லை, மற்றவங்களை மதிக்கிறதே இல்லை. அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணுகிறாரு? அவங்கள ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிட்டு அவங்களை ரெடியா வச்சிருக்கிறார். நியாய தீர்ப்பு வந்தவன கீழே தள்ள வேண்டியதுதான். அங்க நான் சொல்ல அன்பானவங்களே, இந்த பைபிள் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டார்கள், அவரை விசுவாசியாதவர்களோ ஆக்கினை தீர்ப்புக்கு ரெடியா வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம். அதுல 2 பேஜ் அப்படியே முன்னால வாங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் வாங்க. அங்கே ஒரு அற்புதமான ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. இது வரைக்கும் நீங்க படிச்சீங்களேன்னு தெரியாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் பாருங்க. அங்கே நம்ம எல்லார் மேல தேவன் வைத்த அந்த அன்பின் நிமித்தம் மறுபடியுமாய் நம்ம மேல இரக்கம் வைத்த தேவன் இன்னும் அற்புதமான ஒரு சத்தியம் சொல்றாரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் மிக அற்புதமான ஒரு வசனம் அன்பானவர்களே. 1, 2 கூட படிக்கலாம், படிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து, ஆகையால் கிறிஸ்து ஆவியானவரால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, மாம்சத்தின்படி அதாவது இந்த உலக பிரகாரமாய் நீ இராதபடி, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு, ஆவியானவர் சொல்லுகிறபடி நீங்களும் நானும் விசுவாசத்திலே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை தீர்ப்பு இல்லை, டைரக்ட் பரலோகம் தான். அல்லேலூயா. சொல்லுங்க, டைரக்ட் பரலோகம். ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களுக்கு, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறவர்களுக்கு
ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆக்கினை தீர்ப்பில்லை. ஹalleluya. ஹalleluya. டைரக்டா ஆண்டவர் அவங்களை பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போவார், வான் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. என் ஆண்டவர் இங்கேயே மன்னிச்சிட்டாரு. ஆவியானவரின் படி நீ கேட்டு, என் வார்த்தையின்படி கேட்டு, ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ நடக்கிறபடினாலே உனக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது மகனே. இதைத்தான் பவுல் சொல்றார். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, பவுல் ஜெபம் பண்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளை பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்ற பாவ மரணத்திலிருந்து. பத்தியா பவுல் சொல்றாரு, என்னை யார் விடுவிப்பாங்க ஆண்டவரே, என்னை யார் இந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றுவாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவரால் நாம நடத்தப்படுவோம் என்று சொன்னால், இதே பவுல் சொல்றாரு, என்னை பாவம் மரணம் என்ற ஆக்கினிலிருந்து என்னை விடுதலையாக்கிட்டாரே. இயேசுவே விடுதலையாக்கிட்டாரே. இயேசு ராஜாவே விடுதலையாக்கிட்டாரே. இயேசுவில் நாம் அன்பா இருந்தால் அவர் நம்மில் அன்பா இருப்பார். அல்லேலூயா. இந்த கடைசியில 1 யோவான் வாங்க, 2ஆம் அதிகாரம் அப்படியே எடுத்துட்டே வாங்க. யாக்கோபுக்கு அடுத்து வரம் பாருங்க, பேதுருக்கு நெக்ஸ்ட் 1 யோவான். அந்த இடத்துல ஒரு சில அன்பின் காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அன்பின் வசனத்தை நீங்களும் நானும் கடைபிடிப்போம் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் எப்படியா இருப்போம்? அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 3, 4, 5 அடுத்த 3 வசனத்தை தொடர்ந்து படிக்கலாம். ஒருத்தர் ஒரு வசனம் படிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால். ஏத்துக்கிறீங்களா எல்லாரும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது 4வது 5வது படிக்கிறாங்க. படிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி கேட்டு கை கொள்ளுகிறவர்களாய் நாம இருந்தால் அவரை அறிந்திருக்கிறோமே என்பதை அதனால் அறிவோம். அல்லேலூயா. நீ நானு கிறிஸ்தவன் என்பதற்கு வேற எதுவும் அடையாளம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சில போதகர்கள் சொல்றாங்க, இன்னைக்கும் ஒரு சில பாதிரிமார்கள் சொல்றாங்க, பாஸ்டர்மார்கள் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை போல நடந்தாலே போதும், அதை விட சாட்சி வேணுமா கிடையாது. கிறிஸ்தவர்கள் எப்படி நடக்கணுமா? கிறிஸ்தவர்களாய் நடந்தாலே போதும், கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தாலே போதும், கிறிஸ்தவர்களாய் பேசினாலே போதும், பழகினாலே போதும். அதான் இங்கே சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் அவரை போல நாம இருக்கிறோம், அவரை போல நேசிக்கிறோம், அவரை போல நடக்கிறோம் என்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த வசனம், அவரை அறிந்திருக்கிறார் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யானவனாயிருக்கிறான். அவனுக்கு சத்தியம் இல்லை. அவனுக்குள்ளே சத்தியமே கிடையாது, இயேசுவே கிடையாது. இயேசுவே அவனுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா அவன் எப்படி சத்தியத்தை நம்புவான்? அப்ப இயேசு இல்லாதவன் யாரு? முதல்ல பிசாசு, 2வது பிசாசுடைய மகன். அப்ப இயேசுவின் வார்த்தை இல்லாதவங்க யாரா இருக்கிறாங்க? இன்னைக்கு பொய்யனா இருக்கிறாங்க. யாரா இருக்கிறாங்க? பொய்யனா இருக்கிறாங்க. அல்லேலூயா. பொய் பேசுறவங்கள உடனே கண்டுபிடிச்சிடலாம். பொய் பேசினா நீயே பேசலப்பா, பிசாசு சொல்லி கொடுக்குறான், அதனால தான் பொய் பேசுற. எடுத்தானா எடுத்தானே, இருக்குதானா இருக்குது, இல்லன்னா இல்லன்னு சொல்லு, ஒன்னும் கெட்டு போக போறதில்லை இல்லையா? இருந்தா இருக்குதுன்னு சொல்லி, உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லு, அவ்வளவுதான். என்ன சொல்றாரு பாருங்க, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீ அவரை அறியாமல் நீ நடந்தாய் என்று சொன்னால் நீ பொய்யனா இருக்கிறாய். சத்தியம் அவனுக்குள்ளே இல்லவே இல்லை. இயேசுவில் அன்பாயிருங்கள், அவர் உங்களில் அன்பாயிருப்பார். அடுத்த வசனம் என்ன? அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். ஆமா, பத்தியா, மெய்யா இருக்கும், அதுவே நெய்யா இருக்கும், பூரணமா இருக்கும், ஃபுல்ஃபில்லா இருக்கும். இயேசுவின் வார்த்தை நமக்குள்ள இருந்தா, ஆண்டவர் வார்த்தையின்படி நம்ம நடப்போம் அப்படின்னு சொன்னா அவருடைய அன்பு பரிபூர்ணமா இருக்குமா, மெய்யா இருக்கும், அதுபோல நெய்யா இப்படி இருக்கும். அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஆமாங்க.
நாம பேசுற வார்த்தையிலே மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நீ யாரா இருக்கிற அப்படின்னு. ஒரு சிலர் பேசுற பேச்சிலே நினைச்சிருவாங்க, நீ பேசுறதுலே தெரியுது நீ யாருன்னு எனக்கு தெரியும், மரியாதையா விட்டு வெளியே போயிடு, மரியாதையா போனை வச்சிரு, பேசாத, உன் பேச்சில என்ன இல்ல, உண்மை இல்ல, உன் பேச்சில சத்தியம் இல்ல, உன் பேச்சில நிஜம் இல்ல, உன் பேச்சில வரணும் பொய் தான் தெரியுது. அவங்க எல்லாம் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் இப்படி பார்த்திருக்க மாட்டாங்க, இவங்க எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுற பேச்சிலே அவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் இந்த வசனம் சொல்கிறது. இப்ப அடுத்த வசனம் படிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று. நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர் நடந்தபடியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நீயும் நானும் நடப்போம். அல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிறேன், அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், என் இருதயம் தான் அவர் தங்கும் ஆலயமா இருக்கிறது, அவருடைய வார்த்தையை கடைபிடித்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இயேசு நடந்த பிரகாரமே நாமும் என்னவா நடக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பேச்சுல, நம்முடைய சிந்தனையில, யோசனையில, பார்வையில, கொடுக்கறதுல, வாங்குறதுல நம்மள பார்த்தோன்னு சொல்வாங்க இவங்க கிட்ட உண்மை இருக்குதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது கூட சரி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கையும் வாயும் எப்படியா இருக்குதா, சுத்தமா இருக்குதுங்க. இவங்களை நம்பி என்ன வேணா செய்யலாங்க. ஒரு சிலர் டெஸ்டே பண்ணுவாங்க, காசு வச்சுட்டு கூட எடுக்கிறானா இல்லையா அப்படின்னு பாக்குவாங்க. அவங்க எடுக்க மாட்டாங்க, இருக்கிற காசு அங்கேயே இருக்கும், வேலை மாத்திரம் செய்வாங்க. அப்ப சொல்லுவாங்க கையும் வாயும் அவங்களது உண்மையா இருக்கிறது, சுத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை நம்புகிறேன், அவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இயேசு நடந்த பிரகாரமே அவர்களும் நடக்க வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவோடு கூட ஆண்டவர் இந்த இடத்துல சாட்சி சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து அப்படியே வாங்க, 4வது பேஜ், 4வது அதிகாரம், ஒரே ஒரு பேஜ் திருப்புங்க. அதுல 7வது வசனம் படிங்க, 7, 8, 9 படிங்க. ஒரு வசனம் சீக்கிரமா. பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க கடவுள். பத்தியா, அன்பா இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன? அன்பா இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன? சொல்லுமா. அன்பா இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன? ஜெயமா. அன்பா இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன? பிரியமானவர்களே. பத்தியா, பிரியம் உள்ளவர்களே, இரக்கம் உள்ளவர்களே, தயவுள்ளவர்களே, அன்புள்ளவர்களே. யோவான் என்ன அழகா எழுதுறாரு பாருங்க. நம்ம எல்லாரும் பார்த்து யாருன்னா சொல்லிக்கிறாங்களா? கொடுத்தா நல்லவங்க, கொடுக்கலன்னா கேட்டவங்க இல்லையா? வீட்டுல உட்கார வச்சு ஒரு கிளாஸ் சூட காபி கொடுத்தா அக்கா உன்னை போல யாருமே இல்லை, வீட்டு வாசல் இருந்து அப்படியே போ அப்படின்னு சொன்னா ஐயா அதுவா பத்தியா இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, பிரியமானவர்களே அப்படின்னு அழைக்கிறாருங்க. பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க கடவுள். ஒருவருக்கு ஒருவர் நாம் அன்பா இருக்க கடவோம். எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும். பிரியமானவர்களே, ஒருவருக்கு ஒருவர் நாம் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு அது தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். ஆமா. நீ கடவுள் மாதிரி பாணி, கடவுள் மகம் பாணி, ஏசப்பா மகம் பாணி. ஏன்னா பேச்சு வார்த்தையிலே தெரியுது அவர் உள்ளத்துல அன்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அடுத்த வசனம் படிங்க. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். மனுஷனையே நேசிக்க தெரியாதவன், அன்பே இல்லாதவன், அவன் தேவனை அறிய மாட்டான். தேவன் அன்பாகவே. நீ நான் அன்பு இல்லைன்னாக்கா கூட சரி, தேவன் நம்ம மேல எப்படியா இருக்கிறாராம்? அன்பாகவே இருக்கிறார். நாம தான் ரொம்ப பிஸி. இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் போலாம், இந்த செவ்வாய்க்கிழமை வேணா, இந்த வெள்ளிக்கிழமை வேணா, இந்த ஞாயிற்றுக்கிழமை வேணா, அடுத்த வாரம் போலாம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் உன்னைய நீ தேடிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்துக்கு 3 வேளை 4 வேளை சாப்பாடு கொடுக்கிறாரா இல்லையா? நம்ம நேசிக்கிறாரா இல்லையா? நம்ம மேல மழை பெய்யறாரா இல்லையா? சூரியன் உதிக்கிறாரா இல்லையா? நல்ல ஒரு வீடு வாசலை தந்திருக்கிறாரா இல்லையா? நாம தான் அவரை நேசிக்கிறது இல்லை, ஆனால் தேவன் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
அந்த அன்பில ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே ம். நாம் பிழைக்கும்படிக்கு நாம் எல்லாரும் உயிர் வாழும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே ம். அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. சத்தியா, நாம் அவரை நேசிக்கிறதுனால அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பு நிமித்தம் இயேசு கிறிஸ்து வழியாக அவருடைய அன்பு வெளிப்பட்டது. 10வது வசனம் என்ன சொல்லுது? 10வது வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. பத்தியா, நம்ம என்னதான் நம்ம நேசிச்சு அன்பு செய்தாலும் அவருடைய வார்த்தையின்படி கடைபிடித்து நீ நான் நடக்கும் போது தேவன் நம்ம மேல் வைத்த அந்த அன்பு, அந்த கிருபாதார தயவுள்ள அன்பு நம்மிலே வெளிப்படுகிறது. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்துற இல்லையா? 4வது வசனம் பாருங்க. அந்த தேவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நீ நான் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். 4வது வசனம் மேல, பிள்ளைகளே. பத்தியா, இருங்க. அங்க 7வது வசனத்துல என்ன படிச்சோம்? பிரியமானவர்களே. நாம் எல்லாரும் தேவனை நேசிக்கிறபடினால ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரியே, நம்ம எல்லாம் பார்த்துதான் சொல்றாரு. அன்னைக்கு பிரியமானவர்களே என்று சொல்றாரு, இன்னைக்கு மறுபடியும் என்ன சொல்றாரு? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டு வாழ வைக்கப்பட்டவர்களாய் இருந்து அவர்களை பிசாசுக்குள்ளவர்களை, பொய்யானவர்களை, சாத்தானுக்குரியவர்களை நாம இயேசுவின் நாமத்தினாலே ஜெயித்து உலகத்திலே இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் இயேசு பெரியவர். சொல்லுங்க, இயேசு பெரியவர். நம்மை நேசிக்கிற இயேசு பெரியவர். அதனாலதான் இந்த இருதயத்தில் அவருக்கு நாம இடம் கொடுத்திருக்கிறோம். நம்ம ஆண்டவரே, என் உள்ளத்திலே நீங்க வாங்க ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க வாசமாயிருங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம நேசிக்கிறோம். அந்த தேவனை நாம் எப்படியாய் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்றாரு. பாருங்க, யோசுவா அவங்க பழைய ஏற்பாட்டு புக்கு வாங்க. பழைய ஏற்பாட்டு புக்கு, அதாவது 296வது பக்கம். இன்னும் வாங்க, இன்னும் நிறைய வாங்க. எந்தாண்ட உபாகமம்க்கு அடுத்து வர பாருங்க, the book of Joshua அப்படின்னு சொல்லி, ஜோஷுவா chapter 22 verse 5. அதுல அந்த தேவனை எப்படியெல்லாம் கனப்படுத்தி நம்ம அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யோசுவா வழியா மிக தெளிவோடு கூட சொல்றாரு. யோசுவா, அதாவது 296வது பக்கம், அதுல 22வது அதிகாரம் 5வது வசனம். மிக அற்புதமான ஒரு வசனம். நிறைய முறை படிச்சிருக்கிறோம். ஆனாலும் நல்லா கவனிங்க. ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து. தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர், தேவன் அப்படின்னு சொன்னா நம்மை காப்பாற்றுகிறவர் என்ற அர்த்தம். கர்த்தர் என்று சொன்னால் நம்மை உருவாக்கி உயிர் கொடுத்தவர் என்ற அர்த்தம். நம்மை காண்கிறவர் என்ற அர்த்தம். தி கிரியேட்டர் என்ற அர்த்தம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்கள் வழிகளிலே நீங்களும் நானும் நடந்து அவருடைய அவர்கள் சொன்ன, ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கை கொண்டு அவரை பற்றி கொண்டு இருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனை நம்ம முழு இருதயத்தோடும் நம்முடைய முழு ஆத்மாவோடும் அவரை ஆராதிக்கிறதற்காக மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின் படியையும் நியாய பிரமாணத்தின் படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு, சாவதானமாயிரு. யோசுவா 22:5வது வசனம். அல்லேலூயா. நம்முடைய முழு இருதயத்தோட நேசிக்கணுமா? அரைகுறையா இல்ல. ஒரு நாள் நேசிக்கிறது, ஒரு நாள் விட்டுறது. ஒரு நாள் கோயிலுக்கு போறது, ஒரு நாள் விட்டுறது.
ஒரு நாள் பைபிள் படிக்கிறது, ஒரு நாள் விட்டுறது, ஒரு நாள் ஜெபம் பண்றது, ஒரு நாள் விட்டுறது, அப்படி இல்லை. அனுதினமும் ஆண்டவரை தேடுகிறவரு இருதயம், உன்னுடைய முழு இருதயத்தையும் ஆண்டவரே, பாதி இருதயம் உனக்கு, பாதி இருதயம் வேறு ஒருத்தருக்கு. ஆண்டவர் அப்படி இல்லை. உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனை நீ சேவிப்பாயாக, ஆராதனை செய்வாயாக, அன்பு செய்வாயாக, நேசிப்பாயாக. அப்பொழுது நீ இயேசுவில் அன்பா இருந்தால் இயேசு உன்னிலே என்னிலே அன்பா இருப்பார். அல்லேலூயா. ஆமன் பானுங்களே. இந்த உலகம் கடைசியில எப்படியா இருக்குதான் தெரியுமா? இந்த உலகம் கடைசியில எப்படியா இருக்குதான்? மேத்யூ 24 வாங்க, அதாவது மத்திய 24ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுகிறது. 12வது வசனம். இதுல ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்த்து நாம் எல்லாருமாய் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த உலகம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, கடைசி காலத்துல நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களும் சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கிற உலகமே ஐயோ நம்மால பார்க்கவே முடியாது. மத்திய 24ஆம் அதிகாரம் அங்க நியூ டெஸ்டிமென்ட் எடுத்துக்கிறீங்களா? 24ஆம் அதிகாரத்துல அங்கே 12வது வசனம் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. இதை கேட்ட உடனே, இந்த வசனத்தை படிச்ச உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். பொதுவா சொல்லுவாங்க, என்ன நியாயமா பேசுற, என்ன அக்கிரமமா பேசுற, என்ன துன்மார்க்கம்னா வாழ்ற, அப்பா அம்மானு பயமே இல்லையா, பெரியவன் பயமே இல்லையா, ஒரு பாஸ்டரின் பயமே இல்லையா, ஒரு ஃபாதரின் பயமே இல்லையா, கடவுள் பயமே இல்லையா, இதெல்லாம் நீ செய்றிய அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பாருங்க 24ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் என்ன சொல்லுது? அக்கிரமம் மிகுதியாவதினால், அக்கிரமம் மிகுதியாகிறதுனாலே அநேகருடைய அன்பு என்ன ஆயிடுமா? தனிந்து போயிடுமா? அன்பானவர்களே, இவ்வளோ சத்திய வசனத்தை கேட்டு ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இன்னைக்கு உலகத்துல மனுஷனுடைய அக்கிரமம் ஜாஸ்தி ஆகுறதுனாலே, அநியாயம் ஜாஸ்தி ஆகுறதுனால, கீழ்ப்படியாமை ஜாஸ்தி ஆகுறதுனால, விட்டு கொடுக்காமல் போகிறதுனால, தாய் தகப்பனை மதிக்காததுனால, பெரியவர்களை மதிக்காததுனால, கீழ்ப்படியாமல் போனதுனால, ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதுனால, கடவுளுடைய பயம் இல்லாமல் போனதுனால, ஆண்டவரை பற்றும் பயம் இல்லாமற் போனதுனால, வேதத்தை குறித்த அந்த பாரம் நமக்கு இல்லாமற் போனதுனால, ஆண்டவருடைய ஆலயத்தை தேடாம போகிறதுனால, பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, அக்கிரமம் மிகுதியாகிறதுனாலே அநேகருடைய அன்பு என்ன ஆயிடுமா? தனிந்து போயிடும். அவனை இனிமே மன்னிக்கவே கூடாது, அவனை இனிமே நேசிக்கவே கூடாது, அவளை வீட்டு வாசலையே சேர்க்க கூடாது. பாருங்க, மனுஷனுடைய அன்பு என்ன ஆயிடுச்சு? அப்படியே தனிஞ்சு போயிடும். முன்னால் நல்ல அன்பா இருந்தாங்க, மற்றவங்க பாக்குறது அந்த 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 நடத்தெல்லாம் பார்த்து பார்த்து வாழ்க்கையை வெறுத்துறாங்க. இவங்க இருந்தா என்ன, எல்லாம் கட்டி என்ன, அப்படியே போயிட்டு வராது. அப்படி அநேகருடைய அன்பு கடைசியில தனிந்து போயிடுவாங்க. ஆக உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கணுமா தெரியுமா? அடுத்த வசனம் படிங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பத்தியா? கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே நியாயாதிபதியாய் வருகிற அந்த நாள் வரைக்கும், அதான் கடைசி. அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் கிருபை நாட்கள். அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து வெண் குதிரை மேல் அவர் ராஜாதி ராஜாவாய் வருவார் என்று சொன்னால், அந்த நாள்ல நியாய தீர்ப்பு ஒன்றுதான், ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணுதான். நாம செய்த எல்லாவற்றிற்காக ஜட்ஜ்மெண்ட் தான். அதனாலதான் இங்க சொல்றார், முடிவு பரியந்தம், இயேசு கிறிஸ்துவின் வருகையில் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசத்திலே நிலைத்து நிற்பவன், என் வார்த்தையிலே நிலைத்து நிற்பவன், என் வசனத்தை கேட்டு அதன்படி நிலைத்து நிற்பவன், அவன் என்னவா? ரட்சிக்கப்படுவான். சொல்லிட்டு அடுத்த வசனம் நம்முடைய சாட்சி எப்படி இருக்குது பாருங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சுவிசேஷம், இந்த பைபிளினுடைய வசனம் பூலோகம் எங்கும் உள்ள எல்லா சாதியாருக்கும், எல்லா குலத்தாருக்கும், எல்லா கோத்திரத்தாருக்கும், சகல ஜாதிகளுக்கும் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் எப்படியா சொல்லணுமா? சாட்சியாய் அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். அன்பானவர்களே, கடைசி நாள்ல எனக்கு யாரும் தெரியவே தெரியாது, நீங்க தான் ஆண்டவர் எனக்கு தெரியவே தெரியாது, இயேசுவே நீங்க தான் ராஜா என்று தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் யாரும் பழி சொல்லவே முடியாது.
அதனாலதான் இங்க சொல்றது இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் எல்லா ஜாதிகளுக்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும். அதனாலதான் ஊழியர்கள் இன்றைக்கு கிராம ஊழியெல்லாம் போய் ஊழியம் செய்யறாங்க. மிஷனரிமார்கள் எல்லாரும் போய் காடு மேடு என்று சொல்லி ஊழியம் செய்யறாங்க. இயேசுவை தெரியாதவங்க யாருமே இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகுதான் முடிவு வரான்பானவர்களே. இதெல்லாம் தெரிஞ்சு கூட ஒரு காரியத்தை செய்வாங்க. படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். வெளிப்படுத்தல் வாங்க 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிச்சுட்டு ஜெபம் பண்ணலாம். இவ்வளோ சொல்லி கூட உதாசீனமா இருக்கிறது, கோயில் பக்கமே திரும்பாம இருக்கிறது, ஆண்டவரை நேசிக்காமல் இருக்கிறது, பைபிளை படிக்காமல் இருக்கிறது, ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறது, அப்படியே இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிற ஜனங்கள் ஒரு நாள் பார்ப்பார்கள் அன்பானுங்களே. 1ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் மிக அருமையான ஒரு வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். பத்தியா, கண்கள் இருக்கிற யாரும் அவரை நடுமத்தியத்திலே ராஜாதி ராஜாவாய் வரப்போகிற மேகங்கள் மத்தியிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேவ தூதர்கள் மத்தியிலே வருகிறவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவங்க யாரு? சொல்லியும் கேட்காம போனவங்க, மனம் திரும்பாம போனவங்க, பாவியா இருக்கிறவங்க, கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறவங்க. அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகுங்க. இயேசுவில் நாம் அன்பா இருப்போம், அவர் நம்மில் அன்பா இருப்பார். கடைசியில புலம்பலின் கூட்டத்தில நீ நான் இருக்கக்கூடாது அன்பானவர்களே. 43:21வது வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார் இல்லையா, இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த கூட்டத்தில தாங்க நீங்கள நான் இருக்கணும். புலம்பலின் கூட்டத்தில் இருக்கக்கூடாது. வேண்டாம் ஆண்டவரே, உன் வார்த்தையை நான் நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவில் நாம் அன்பா இருப்போம், அவர் நம்மில் அன்பா இருப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். நிச்சயமாய் தேவன் விசேஷித்த காரியங்களை உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவர் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவில் அன்பாயிருங்கள், இயேசுவும் உங்களில் அன்பாயிருப்பார் என்ற அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு விசுவாசித்தோம் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறவர்கள், உம்மிலே அன்பாயிருக்கிறவர்கள் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாய் எங்களை ஆண்டவரே வீடுகள் போக கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் நன்றி. எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் சொந்த பந்தங்களையும் பிள்ளைகளையும் ரத்த பந்தங்களையும் உடைய அன்பு கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உமக்குள்ளே கடைசி நாள் வரைக்கும் நிலைத்து நின்று சாட்சிகளாய் வாழ ஆண்டவரே, மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாய் வாழ உடைய வருகையின் நாளன்று முகமுகமாய் உம்மை தரிசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கூடுமான வரைக்கும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர்களாய் எங்களை மாற்றுகிறதற்காக கோடி கோடி நன்றி. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறோம் ஆண்டவர். கடைசி நாள் வரைக்கும் எல்லாரையும் நேசிக்கிற இருதயத்தோடு கூட எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழி நடத்துதலும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மில் அன்பாகவே இருக்கிறார். அந்த வார்த்தையை தான் நாம் பார்த்தோம். இயேசுவின் அன்பாய் இருங்கள், இயேசுவும் நம்மில் அன்பாய் இருப்பார் என்ற ஒரு டாபிக் அடிப்படையிலே தேவன் நம்மோடு கூட பேசினார். ஆகவே இதுக்கு அடிப்படையான பதிலை நாம என்ன சொல்ல போகிறோம்?
இயேசுவே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி ஒரு பதில் உற்சாகத்தினாலே இந்த பாடலை பாடுவோம். உங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலை 289, சாங் நம்பர் 289. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். சொல்லுங்க, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆமென், ஆராதிப்பே ஆமென், இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா, யெகோவாரப்பா, ஆமென், சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை ஆராதனை. ஆமென், ஆமென் அப்பா. ஆராதனை ஆராதனை ಪ್ರೀತಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ, ಆರಾಧಿಸುವೆ ಇನ್ನೂ ದಾಗದೆ. ಪ್ರೀತಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ, ಆರಾಧಿಸುವೆ ಇನ್ನೂ ದಾಗದೆ. ಪೂರ್ವಮಾನದಿಂದ ಪ್ರೀತಿಸುವೆ, ಪೂರ್ವಬಲದಿಂದ ಆರಾಧಿಸುವೆ. ಆರಾಧನೆ 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 యేసయ్య, ಆರಾಧನೆ 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 ಆರಾಧನೆ. ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா வாக்க, எபினேசர் ஆக்க நம்மோடு கூட இருந்து நம்ம இன்னுமாய் அதிகமாய் அதிகமாய் அன்பு செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாமும் இன்னும் இந்த நாள்ல கேட்ட வசனங்கள் படி படித்து தியானித்து அதன்படி நடந்து இன்னும் அன்பு செய்வோம், இன்னும் தேவனுக்காய் காத்திருப்போம். தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆகையால் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். Thank you Lord. Thank you Jesus. ஆகவே அனுதினமும் வேதத்தை வாசிப்போம், அவருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுப்போம். ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரத்துல நாம போவோம். உபவாசத்தோடு கூட இருந்து நமக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமா சீக்கிரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவரை முகமுகமாய் சந்திக்க நாம் எல்லாருக்கும் ஒரு பாக்கியத்தை தருவார். விசுவாசத்தோடு இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். God bless you. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus.